ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். ஸோ நம்ம அடுத்ததாக போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அடைக்கல மாதா கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா 53 அடி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரீசெண்ட் டைமில் தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இதை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் சார் தான் திறந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நம்மளால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம நேராக கல்லணைக்கு போயிட்டோம். கல்லணையை பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஃபைனலி கல்லணைக்கு வந்திருக்கோம். கல்லணைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன சாப்பிட்றோம் மாமா? சேமியா ஐஸ். ஐயோ 90s கிட்ஸ் ஃபேவரட். எஸ். ஆனால் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக கிடைக்கிறதே கிடையாது. கல்லணை வந்தோம். பாப்பாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நோ. ஸோ வந்து நான் யாரெல்லாம் வந்து சேமியா ஐஸ் சாப்பிட்ருக்கீங்க, ஸோ இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து மாமா சேமியா ஐஸ் சாப்பிட்றாங்க. எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது. பட் என்னால் சாப்பிட முடியாது. வேணாம் நல்லா தாக்குது. ஆனால் வேணாம் பார், உன் பொண்ணு ஆனால் அடங்க மாட்டேங்குது. உன் பொண்ணு ஐஸ் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கல்லணை கூட்டு வந்திருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா கோணங்குப்பம், விருது விலங்கி நல்ல காட்டு அந்தனியார் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தனூர் டேம். ஸோ இந்த இடத்துக்கு தான் போயிட்டு வருவோம். 3 வருஷமாக நானுமே தொடர்ந்து அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ தான் கல்லணை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். போய் காலைல நினச்சி விளையாட போகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரிகாலன் கட்டின கல்லணை. ஸோ அவரோட ஒர்க் பாருங்கள், பாலம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஆர்ச்சி ஷேப் வந்து எதுக்குன்னா ரொம்ப லாங் லாஸ்ட்டாக இன்ன வரைக்கும் அதை தாங்கி இருக்கிறதுக்கு அந்த ஆர்ச்சி ஷேப்புமே ஒரு காரணம். நானும் போய் காலில் நிற்க போகிறேன். ஃபைனலி கல்லணை வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நிறையா தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கியாச்சு குட்டிமாக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா பூண்டி மாதா கோயில் தான் ஃபைனல் அங்கே பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக பூண்டி மாதா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், பூண்டி மாதா கோயில் இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் தானே போகணும். போயிட்டு பூண்டி மாதா கோயிலுக்கு போயிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அதோட நம்மளோட பயணம் நிறைவடையும். ஸோ வந்து பூண்டி மாதா கோயிலில் சந்திக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டேமை காட்டின கரிகால சோழன் அவரோட பிக் பார்க்கலாம்.